வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்த பின்பு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும் தம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூமியிலே தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவர்கள் இந்த பூமியிலே தானாய் பிறப்பதில்லை. ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படியே இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவன் தமக்காக ஒரு சித்தத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று எவர்களெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். அப்படி புரிந்து கொண்டவர்களில் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே உண்டு. தேவன் ஒரு நோக்கத்தை தனக்காக கொடுத்து இருக்கிறார், அவருடைய சித்தத்தை எனக்காக வைத்திருக்கிறார் என்று சரியாக புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்த பாஸ்டர் ஆர்.எம். ரசல்ராஜ் அவர்கள். பாஸ்டர் ரசல்ராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தவிளை என்கிற கிராமத்தில் சொர்ணம் ராஜாமணி என்பவர்களுக்கு 1963 ஆண்டு 6வது மாதம் 1ஆம் தேதியில் மகனாக பிறந்தார். அவர் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தின் பின்னணியிலே வளர்க்கப்பட்டார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துதான் உண்மையான ஆண்டவரும் இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிறார் என்கிற வெளிப்படையான சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டார். சத்தியத்தை அறிந்து கொண்ட அன்றே அவர் தேவனுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். 1983 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான ஆண்டவர் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட போதகர் தன்னுடைய இயற்பெயரான ஆர். மரிய ரசல்ராஜ் என்பதை மாற்றி ஆர்.எம். ரசல்ராஜ் என்று அவர் வைத்துக் கொண்டார். தன்னுடைய பேரோடு இணைந்த அந்த மரியா என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு ஆர்.எம். ரசல்ராஜ் என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றி வைத்துக் கொண்டார். அன்று முதல் அனைத்து ஊழியர்களாலும் அவர் ஆர்.எம். ரசல்ராஜ் என்று அவர் அறியப்பட்டார். அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டதிலிருந்தே இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட ஒரு சீஷனாக வாழ வேண்டும் என்பதை அர்ப்பணித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு சென்னையில் உள்ள லிவிங் ராக் பைபிள் காலேஜில் 1987 ஆண்டு தன்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை முடித்தார். முடித்ததோடு 1987 ஆண்டு முதல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து பல இடங்களிலே தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டு வந்தார். தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்ட இவர் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தான் அறியாத ஒரு தேசமாகிய இந்த தியாகதுருகம் பகுதியிலே கர்த்தரால் அனுப்பப்பட்டு ஊழியத்திற்கு வந்தார். கர்த்தர் அவருக்காக ஏற்ற துணையாக அருமையான சகோதரி சுஜா ரசல்ராஜ் அவர்களை நல்ல ஒரு மனைவியாக தேவன் அவருக்கு கொடுத்தார். 1989 ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர் கடந்து வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இன்ப நாமத்திலே கள்ளக்குறிச்சி பிரசிடண்ட் ருசல்ராஜ் அவர் குடும்பத்தாருக்கு சினாடின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான டயசிஸ் ஊழியக்காரர்களே, நீங்கள் தொடர்ந்து செயல்படும்படியாய் உங்களை நான் பட்சமாய் கேட்கின்றேன். தேவன் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்க இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். சதா காலங்களும் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிற தேவன் அவரை ஒரு நாளும் அவர் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நம்ம சபையாரும் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அருமையான யாக்கோபு எடுக்கப்பட்ட பொழுது
அந்த குடும்பத்தில் அவனுடைய வல்லமை, அவனுடைய அபிஷேகம் இறங்கி அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாய் மாறி அந்த கோத்திரங்கள் ராஜாக்கள் எழும்பினது போல ஆண்டவர் தேவன் ஒரு நாளும் அவர்களை கைவிடவே மாட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். நாம் தொடர்ந்து செயல்படுவோம். அடுத்த தலைவர் எடுக்கும் வரையில் நீங்கள் முடிவு எடுத்து தெரிவிங்கள். உங்களோடு சேர்ந்து அருமையான நம்முடைய பாஸ்டர் ரெக்ஸ் அவர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். அவர் வந்ததிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை சுற்றுப்புறங்களில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் சுற்றி திரிந்து தேவனுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து வந்தார். அவர் வந்தபோது இங்கே எந்த ஊழியர்களும் அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய வயதிலே மூத்த அநேக ஊழியர்களோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தி எப்படியாவது ஊழியத்தை வளர்க்க வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்து இயேசுவுக்காக ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியத்தை அவர் தொடங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா தாலுக்காக்களிலும் கிராமங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை மிகச் சிறப்பாக செய்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி என்றாலே போதகர் ரசல் ராஜ் தான் என்கிற ஒரு அடையாளத்தையும் அவர் ஏற்படுத்தினார். அநேக ஊழியர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான ஊழியர்கள் என்கிறதான ஒரு சிறந்த பெயரையும் தேவனுக்காக அவர் பெற்றுக் கொடுத்தார். கடந்த 34 வருடமாக கர்த்தருடைய ஊழியத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கர்த்தர் அவருக்கென்று கொடுத்த அவருடைய துணைவியார் மற்றும் அருமையான 2 பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டு வந்தார். அநேகம் விதங்களிலே அவர் ஊழியத்தை சிறப்பாக செய்து வந்தார். ஏழை எளிய ஜனங்கள் எங்கெல்லாம் உதவியாக தேவைப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு தேடி போய் உதவிகளை செய்து கொண்டு வந்தார். ஜாதி வித்தியாசம் பாராமல், மக்கள் வித்தியாசம் பாராமல் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஏழைகளோடு ஏழையாக, பாமரர்களோடு பாமரனாக, ஊழியர்களோடு ஊழியராக அவர் இணைந்து அவர்களோடு கூட ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படியாவது கட்டி ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே அநேகம் 1000 ஆத்துமாக்களுக்கு சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையிலே அங்கத்தினர்களாக சேர்த்து கொண்டே வந்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினால் விங்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் என்கிற ஒரு ஸ்தாபனத்தையும் ஏற்படுத்தினார். ஒரு சபையையும் கட்டி உருவாக்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்கம் பகுதியிலே அநேகம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதான தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு மிக பெரிதான சபையையும் கட்டி எழுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய மாவட்ட தலைவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஐக்கியத்தினுடைய தலைவர் என்று சொல்வதை விட மாவட்ட ஐக்கியத்தை உருவாக்கினவர் என்று சொல்லலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாவதற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று அந்த பெயரையும் சூட்டி ஊழியர் ஐக்கியம் தேவை என்று விரும்பின கர்த்தருடைய தாசன். அதற்கு மேலே என்னுடைய ஆருயிர் நண்பர், எனக்கு நண்பனுக்கு நண்பனாக, மூத்த சகோதரனாக என்னோடு கூட இந்த ஊழிய பயணத்தில் கிடைத்த மிக பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அன்பு பாஸ்டர் ரசல்ராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை குறித்து அநேக விஷயங்கள் நாம் பேசியிருக்கிறோம். அநேக அடக்க ஆராதனையில், ஸ்தோத்திர கூட்டத்தில் அவரை குறித்து நிறைய சாட்சிகள் நாம் கேட்டுக்கிறோம். உண்மையாகவே ஒரு சிறந்த ஒரு தேவ மனிதர், ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொதுவாக பட்டணத்தை தேடி போடுகிற கூட்டம் இந்த நாட்களில், அந்த நாட்களிலும் கிராமத்தை தேடி வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் வெகு சிலர் தான். அந்த வரிசையில் 1989ஆம் வருஷம் இந்த பகுதிக்கு, இந்த கிராமப்புறத்திற்கு அவர் ஊழியத்திற்காக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த பொழுது அவர் ஒரு இளம் வாலிபர், பேச்சுலர். 89வது வருஷம்
ஒரு டீக்கா இன் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவார். அந்த சூழ்நிலை நான் அவரோட இளையவன். நான் வேதாகம கல்லூரிக்கு போன காலம். ஊழியத்துக்கு வந்த அந்த அனுபவ நாட்களில் என்னுடைய தகப்பனாரை வந்து அவர் பார்த்தார். பொதுவாக சீனியர்ஸை போய் பார்க்க மாட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இவர் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர். அந்த வரிசையில் எங்கள் அப்பாவை வந்து பார்த்து, இது மாதிரி நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா, தியாக துருவத்தில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்போ ஊழியம் இல்லை, சபை இல்லை. ஆனால் இங்கே உளுந்தூர்பேட்டையில் கிராம ஊழியத்துக்கு நாங்கள் போகும்பொழுதெல்லாம் போஸ்ட் கார்டு லெட்டரில் அப்பா லெட்டர் போடுவார், நாளைக்கு ஊழியம் இருக்கு அப்படி சொல்ற உடனே வந்துடுவார். தெருவில் நின்று சுவிசேஷம் சொல்வதில் அவ்வளவு தெளிவான வார்த்தையோடு மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்லுகிறதுல ஒரு கை தேர்ந்த ஒரு நபர், சிறந்த ஒரு தேவதாசன். அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் தெரிஞ்சு இப்போ காணோம். தெருவில் நின்று கத்துறது, அவர் கத்தி சொல்வதை இன்னொரு எடுத்து சொல்வது, இப்படிலாம் எங்கள் பகுதிகளிலே அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார். இந்த இடத்திலே சபை ஊழியம் மட்டும் நடக்காமல் இன்னும் பல தரிசனத்தை அவர் உருவாக்கினார். அதிலே சிலவைகள் தான்: ஏழை எளிய பிள்ளைகளை அழைத்து, ஆதரவு அற்ற பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு இலவசமாக உணவும் கொடுத்து, இலவச கல்வியையும் கொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தக்கதாக ஓர் அருமையான இல்லத்தையும் தொடங்கினார். அவருடைய அந்த இல்லத்திலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இதுவரைக்கும் படித்து முடித்து அநேக இடங்களிலே நல்ல நிலையிலே வேலையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மேலும் ஏழை எளிய ஜனங்கள் மேலும் மிகவும் இரக்கம் கொண்டவராக இருந்து அவர்களுக்கு எப்படியாவது சரீரத்திலும் உதவி செய்ய வேண்டும், ஆத்துமாவிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல தாகத்தோடும் ஏக்கத்தோடும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட நினைத்தாரோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்து அங்கே அவர்களுக்கு ஊழியர்கள் பயிற்சியும் கொடுத்து அநேகம் ஊழியர்களை தேசத்தின் பல இடங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி இவரிடத்திலே பயிற்சி பெற்ற அநேக ஊழியர்கள் அநேக இடங்களிலே புதிய சபைகளை கட்டி எழுப்பி அநேகம் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் ரசல் ராஜ் அவர்கள் தேவனுக்காக அர்ப்பணிப்போடு செய்த ஊழியங்களாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர் ஐக்கியத்தினுடைய தலைவரும் அதை உருவாக்கி பல ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக நடத்தினவரும் விங்ஸ் ஆஃப் ரிஃப்யூஜ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகரும் தலைமை போதகருமான அன்பு போதகர் கருத்துக்குரிய ரெவரண்ட் டாக்டர் ரசல்ராஜ் ஐயா அவர்கள் மறைவு நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தலைவர்கள், அவரை தெரியாத தலைவர்கள் இருக்க முடியாது. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு முகவரியாக பாஸ்டர் அவர்கள் இருந்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லா தாலுகாக்களிலும் சிறப்பான படமுயற்சி கூட்டங்களை நடத்தி பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ விதையை விதைத்தவர்கள். பல ஊழியர் கருத்தரங்கு நடத்தினவர். 10க்கும் மேற்பட்ட கிளை சபைகளை நம்முடைய மாவட்டத்தில் ஸ்தாபித்தவர். எண்ணற்ற இளம் ஊழியர்களை உருவாக்கினவர். மிகுந்த ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷ வாஞ்சையோடு கூட அவர்கள் செயல்பட்டார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்.
அவர் ஒரு நாளும் சோர்ந்து போய் முகவாடலாய் இருந்து யாரும் பார்த்திருக்க முடியாது. எல்லா நிலையிலும் மிகுந்த கம்பீரத்தோடு சுறுசுறுப்பாய் இறைப்பணியை செய்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். ஊழியர்களை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர், ஊழியர்களை கணம் பண்ணக்கூடியவர், எப்பொழுதும் இந்த ஐக்கியத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக பாஸ்டர் அவர்கள் காணப்பட்டார்கள். 20 ஆண்டுகளாக நான் அவரை அறிவேன். அவரிடத்தில் நான் பார்த்து வியந்த பல விஷயங்கள் உண்டு. அதிலே ஒன்று நீட்னஸ். அவருடைய ஆலயம் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அவருடைய அலுவலகம் மிகவும் நேர்த்தியாய் அழகாய் வைத்திருப்பார். அவருடைய அந்த கேம்பஸ் மிகவும் அழகாக இருக்கும். அவர் உடுத்துகிற உடை நேர்த்தியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினால் அந்த கூட்டம் மிகுந்த நேர்த்தியாய் நீட்டாக இருக்கும். அப்படி எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவர் கூட்டம் நடத்தினாலே கள்ளக்குறிச்சியில் திரளான ஜனங்கள் கூடுவார்கள். ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ பாரம் கொண்ட நல்ல ஒரு தேவ மனிதர். அடுத்தது அவருடைய அணுகுமுறை மிகவும் அழகாக இருக்கும். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்றாற் போல மிகவும் மரியாதையோடு அவருடைய பேச்சு இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவ தாசன். அவர்கள் இல்லாதது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பாஸ்டர் அம்மா, பிள்ளைகள், சபை மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த வேண்டும். அவருடைய ஆறுதலுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாய் கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர் ஐக்கியம் எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் இருந்து வளர்ந்ததை போல அதை காட்டிலும் பல மடங்கு வளர்ச்சி இந்த சபையில் நிச்சயமாய் உண்டாகும். அதற்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம், உறுதுணையாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்கள் மேலும் அவர் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தத்தக்கதாக அனைத்து ஊழியர்களையும் ஒன்றாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர்கள் ஐக்கியம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதிலே ஒரு மிக தீவிரமாக கவனம் செலுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து போதகர்களையும் ஒன்றாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர்கள் ஐக்கியம் என்பதை அவர் உருவாக்கி அரசாங்கத்திலே பதிவும் செய்தார். மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஓடிச் சென்று உதவிகளை செய்து கொண்டு வந்தார். அநேக ஊழியர்களுக்கு சபை சார்ந்த உதவிகளை செய்து கொண்டு வந்தார். மருத்துவ செலவுகளை அவர் சந்தித்தார். தேவைப்படுகிற எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு தேடிச் சென்று போய் அவருடைய தேவைகளை சந்தித்தார். போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவர்களுக்கு வங்கி கணக்கிலே அவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்தார். மேலும் எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் ஊழியர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்ட தேவைகளை எல்லாம் தன்னால் முடிந்த வரைக்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்த ஒரு சிறந்த தேவனுடைய மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். மாவட்டத்தில் உள்ள அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவுப் பொருள்களை கொடுத்து உதவி செய்தார். அநேக ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து உதவி செய்தார். படிக்கின்ற மாணவிகளுக்கு பள்ளி சார்ந்த கல்வி சார்ந்த உதவிகளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார். சபை சார்ந்த மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து குடும்பத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்தார். ஆவிக்குரிய சத்தியத்தை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விடாமல் சரீர பிரகாரமான அநேக நன்மையான தேவைகளை அவர்களுக்கு சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலும் சத்தியத்தை சரியாய் போதிப்பதிலும் மிகச் சிறந்தவராக இருந்தார்.
கடிந்து கொள்ள வேண்டிய ஜனங்களை கடிந்து கொண்டும், நேசிக்கக்கூடிய ஜனங்களை நேசித்தும், அன்பை காட்டக்கூடிய ஜனங்களுக்கு அன்பையும் காட்டியும் தேவனுடைய சத்தியத்தை மிகச் சரியாக பிரசங்கித்து தேவனுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து முடித்தவர்தான் போதகர் R.M. ரசல்ராஜ் அவர்கள். அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேக ஏழை எளிய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். அநேக மாணவ மாணவிகள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். அநேக ஊழியர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுவது போல அருமையான போதகர் ரசல்ராஜ் அவர்கள் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகச்சிறப்பாக செய்து முடித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக ஒரு தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன், தன்னிடத்தில் இருக்கிற அந்த காரியங்களை பெருமையாக காண்பிக்க விரும்ப மாட்டார். எனக்கும் அவருக்கும் ஒரே நேரத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, கௌரவ டாக்டர் பட்டம். நான் அதற்கு முன்பாக சிஃபி டயசிஸில் அப்பல்லோ யூனிவர்சிட்டியில் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கினேன். என்னை ரொம்ப பாராட்டினார். ரெண்டாவது டாக்டர் பட்டம் இந்த டே ஸ்ப்ரிங் யூனிவர்சிட்டி மூலமாக அமெரிக்காவிலேருந்து, அதை நானும் அவரும் ஒன்றா வாங்கினோம். என்ன டாக்டர் சாலமோன் நோட்டீஸில் போடுவாங்க. நான் அவர்கிட்ட அண்ணன் ரெவரன் டாக்டர்னு போடவே கூடாதுன்னு சொல்லிடுவார். கடைசி நாட்களில் அவருக்கு பிஷப் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். பிஷப் ஆர்டினேஷன் அன்னைக்கு போயிட்டு அந்த அங்கியை போட்டவர் தான். அதுக்கப்புறம் அந்த அங்கியை மறுபடியும் போடவே இல்லை. தன்னை பிஷப் என்று எங்கேயும் சொல்லலை. நான் ஒரு இடத்துல ஒரு அறிமுகத்தில் சொன்னேன், ரெவரன் டாக்டர் பிஷப்னு சொன்னோடனே பின்னாடியே வந்து பின்னாடி கழுத்தில் கையை வச்சுட்டார். பிஷப்னு சொல்லாதீங்க, பிஷப்னு சொன்னால் நம்ம மக்கள் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க, அந்த அந்யோன்யம் போயிடும், நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். இன்னைக்கு அலையா காசு கொடுத்து வாங்கி பிஷப் ஆகிறதுக்கு அலைகிற ஊழியர்கள் மத்தியில் இவர் தன்னை வெளியே காண்பித்துக் கொள்ளாத ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் இந்த மண்ணை விட்டு கடந்து போனாலும் தேவாதி தேவனோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம், மோசே, தாவீது, இன்னும் பல தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவன் கொடுத்த வேலைகளை செய்து முடித்து அவரோடு கூட இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறது போல அருமையான நம்முடைய போதகர் பாஸ்டர் ரசல்ராஜ் அவர்களும் கர்த்தர் தமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்து இன்று அவர் சரீர பிரகாரமாக நம்மோடு இல்லை என்றாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக இந்த பூமியிலே தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்போது நம்முடைய அருமை போதகர் அவர்களை நாம் முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணை விட்டு போகும்போது தன்னுடைய சீஷர்களை ஏற்படுத்தி அவர் விட்டு சென்ற அந்த கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அருமையான போதகர் கூட இந்த அருமையான தியாகதுருகம் பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். அந்த ஊழியத்தை இப்போதும் அடுத்த தலைமுறையாய் இருக்கிற அவருடைய குடும்பத்திடமும் அவருடைய சீஷர்களிடத்திலும் அவருடைய சபையிடத்திலும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குடும்பமும் அருமையான சபை ஜனங்களும் அவருடைய சீஷர்களும் இணைந்திருந்து அவர் விட்டு சென்ற இந்த கனமான ஊழியத்தை மிகச்சிறப்பாக செய்து முடித்து தேவனை மகிமைப்படுத்துவதுதான் அருமையான போதகர் பாஸ்டர் ரசல்ராஜ் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடியதான உண்மையான நன்றி கடனாகும்.